ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.1 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் புள்ளிகளை ஆய அச்சு வடிவத்தில் குறித்து அது எந்த காற்பகுதியில் அமைகிறது என காண்க. ஒரு 4-5 புள்ளி கொடுத்துருக்காங்க. அதை வரைபடத்தாளில் ஆய அச்சு வடிவத்தில் குறிச்சிட்டு அது எந்த காற்பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லு. முதலாம் கால் பகுதியா, இரண்டாம் கால் பகுதியான்னு சொல்லி கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம வரைபடத்தில் முதல்ல குறிப்போம். ஒரு வரைபடம், இதில் இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. எக்ஸ் அச்சில் இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக மிகை மதிப்பு, இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக குறை மதிப்பு. அதே போல் ஒய் அச்சில் மேலே இருக்கிறது ஃபுல்லாக மிகை மதிப்பு, கீழே இருக்கிறது ஃபுல்லாக குறை மதிப்பு. இதுதான் வரைபடத்தாளில் அளவுகளை குறிக்கக்கூடிய ஒரு முறை. முதல்ல பிங்கிற புள்ளியை குறிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? -7 6. எக்ஸ் ஆயத்தொலைவு -7, ஒய் ஆயத்தொலைவு 6. எக்ஸ் ஆயத்தொலைவுல -7 அப்படிங்கிற இடது பக்கம் தான் இருக்கு. -7 அதுல இருந்து ஒய் ஆயத்தொலைவு 6. அந்த -7ல இருந்து ஒய் ஆயத்தொலைவுக்கு 6 வரைக்கும் மூவ் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் அப்படியே நம்ம குறிக்கணும். ஓகே, இதுதான் என்ன பாயிண்ட்? பிங்கிற பாயிண்ட். பிங்கிற பாயிண்ட் -7 6. அப்ப இது எந்த கால் பகுதி? இது முதலாம் கால் பகுதி, இது இரண்டாம் கால் பகுதி, இது மூன்றாம் கால் பகுதி, இது நான்காம் கால் பகுதி. கடிகார எதிர் திசையில தான் இருக்கணும். முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி குறிச்சு வச்சுக்கணும். அப்ப பிங்கிற புள்ளி எந்த கால் பகுதியில இருக்கு? இரண்டாம் கால் பகுதியில இருக்கு. அதை எழுதிக்கிடுவோம். பி -7, 6 எந்த கால் பகுதியில இருக்கு? இரண்டாம் கால் பகுதி. ஓகே, அடுத்து கியூங்கிற புள்ளி. கியூங்கிற புள்ளி என்னது? 7 -2. ஸோ முதல்ல எக்ஸ் ஆயத்தொலைவு +7 வலது பக்கம். எக்ஸ் ஆயத்தொலைவு 7 + 7 இந்தா இருக்கு. ஒய் ஆயத்தொலைவு -2 கீழே வந்து. ஸோ இந்த இடத்துல கியூங்கிற புள்ளி +7 -2 எந்த கால் பகுதியில இருக்கு? நான்காம் கால் பகுதியில இருக்கு. அப்ப கியூங்கிற புள்ளி +7 -2 எந்த கால் பகுதியில இருக்கு? நான்காம் கால் பகுதி. ஓகே, அடுத்து 6 -6 -7. எக்ஸ் ஆயத்தொலைவு -6, ஒய் ஆயத்தொலைவு -7. இந்த -6 -7 அந்த எக்ஸ் உடைய ஆயத்தொலைவு -6க்கு நேர வந்து ஒய் ஆயத்தொலைவு -7க்கு நேர வந்து குறிக்கணும். -6 -7. ஓகே, இது என்ன புள்ளி? 6ங்கிற புள்ளி. இது R -6 -7 எந்த கால் பகுதியில் அமையுது? மூன்றாம் காற்பகுதியில் அமையுது. அடுத்து S +3 +5. எக்ஸ் ஆயத்தொலைவு 3, ஒய் ஆயத்தொலைவு 5. அந்த 3க்கு நேரம் இங்க வரணும். எஸ் இது 3, 5 எந்த கால் பகுதியில இருக்கு? முதலாம் கால் பகுதி. எஸ்ங்கிற பாயிண்ட் 3, 5 ரெண்டுமே மிகை மதிப்புங்கையில முதல் கால் பகுதிக்கு வரும். ஓகே, அடுத்து டி 3, 9. எக்ஸ் ஆயத்தொலைவு 3, ஒய் ஆயத்தொலைவு 9 அப்படியே மேல. டிங்கிற புள்ளி 3, 9 ரெண்டுமே மிகை மதிப்பு அப்படிங்கிற முதல் கால். முதல் காற்பகுதியில அமையும் சொல்லுவோம். எந்த காற்பகுதியில் அமையும் அந்த புள்ளிகளை குறிச்சு காமின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பி, கியூ, ஆர், எஸ், டி குறிச்சாச்சு. அந்தந்த கால் பகுதியை எழுதியாச்சு. ஓகேவா?